வணக்கம் நண்பர்களே, இன்று விசேஷமான ஸ்பெஷலான ஒரு நாள். அது என்ன அப்படியேண்டா, என்னை இந்த உலகுக்கு கொண்டு வந்தவருடைய ஹாப்பி பர்த்டே டு யூ. அதால காலையில எழும்பி ஆளுக்கு ஒரு விஷயம் போட்டுட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஜிம்முக்கு ரெடி ஆகிவிட்டேன். ரெடி ஆகிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன். இளவடுத்தவன் வழக்கம் போல லேட்டா தான் வந்தான். இது ஒரு ரொட்டீன்லயே போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நான் லேட் ஆகுறேன், இன்னொரு நாள் அவன் லேட் ஆகுறான். மாமான்றதுக்கு அடையாளமே அவன் பேக் தான். அதோட நண்பர்களே, வீடியோவின் இறுதியில் மாமாவின் லீலைகள் காத்து கொண்டிருக்கிறது. அது லீலைகள் என்று சொல்ல முடியாது, அவனுடைய ஒரு பியூர் டேலண்ட். அதனால் வீடியோவை இறுதி மட்டும் பாருங்கள். ஓகே, இப்ப நம்ம கதைக்குள்ள வந்தா, இன்றைக்கு செஸ்ட்டுக்கும் ரைசெப்ஸுக்கும் வொர்க் அவுட் பண்ற நாள். இப்பெல்லாம் வொர்க் அவுட்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஆனா இருந்தாலும் நான் ஒரு ஃபேக்ட கண்டுபிடிச்சிருக்கிறேன். அது என்னடா, தொடர்ந்து ஜிம்முக்கு போய் வொர்க் அவுட் பண்ணி கொண்டிருக்கேங்க ஈஸியா வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுவே சப்போஸ் ஒரு நாளோ 2 நாளோ லீவ் எடுத்துட்டு போனா அதுக்கு முன்னாடி நாள் ஈஸியா போட்ட வெயிட் கூட ஹெவி வெயிட் மாதிரி ஃபீல் ஆகும். இது இப்ப நான் சொல்லும் போதே நிறைய பேருக்கு அந்த சந்தானத்தின் டயலாக் தான் மைண்டுக்கு ஓடும். உண்மையை ஒத்துக்கொள்கிறேன், எனக்கும் அதான் ஓடுது. சரி, இப்ப கண்டென்ட்குள்ள வருவோம். வொர்க் அவுட் முடிச்சிட்டு வீட்டை போற வழியிலேயே கேக் வாங்க வந்துட்டோம். நல்லதா பார்த்து ஒரு கேக்கை செலக்ட் பண்ணிட்டு அடுத்ததாக சிக்கன் வாங்க போயிட்டோம். விருந்தினர்கள் நிறைய பேர் வெறியினம்ன்றதால வளமைக்கு மாறா கூட சிக்கன் வாங்கின கையோட வீட்டை போக ஒரு 11 மணி ஆச்சு. அப்படி இப்படி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு லஞ்சுக்கு ஸ்பெஷல் விருந்து. வாங்கின சிக்கன்ல அரைவாசி எந்த பிளேட்டுக்கு தான் இருந்திருக்கும். அப்படியே சாப்பிட்டு முடிய டவுனுக்கு போறதுக்கு வலிக்கிட்டேன். டவுனுக்கு என்னடா, பிறந்த நாளை முன்னிட்டு வீட்டில் அனைவருக்கும் புது உடுப்பு என்னை தவிர. அதனால ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கைக்கு வந்துச்சு ட்ரெஸ் எடுக்க சொல்லி. அந்த டைம் பார்த்து நான் கொடுத்த அழைப்பின் காரணமாக நண்பர்கள் வருகை தந்தார்கள். அவங்க வந்தது 2 மணி அப்படி. அதால அவங்களையும் சாப்பிட வச்சுட்டு நேர டவுனுக்கு வலிக்கிட்டோம். வளமையா ஃப்ரெண்ட் கடைக்கு தான் போறது. இன்றைக்கு வேற கடைக்கு போனாங்க. காரணம் ஆஃபர் போகுதாம். ஆனா அங்க போய் பார்த்தா பேசாம வளமையா போற கடைக்கே போயிருக்கலாம்னு தோணுச்சு. ஏனண்டா கலெக்ஷன் நிறைய இருந்துச்சு, பட் பிரைஸ் தான் கூட. சரி, வந்தாதான் வந்துட்டோம்னு ஒரு டி-ஷர்ட் எடுத்து ட்ரையல் பண்ணி பார்த்தேன். 10 பொருத்தமும் பக்காவா அமைஞ்சுது. உடனே தூக்கிட்டேன் பில் போடுறதுக்கு. எடுத்துட்டு நேரா வீட்டை போவோம்னு பார்த்தா நம்ம கூட வந்தோண்டு பேஷண்டாம். 4 மணிக்கு கிளினிக் இருக்குண்டு எங்களையும் கூட்டிட்டு போயிட்டான். அப்படியே அங்க போனா செம்ம கூட்டம். எப்படியும் லேட் ஆகும்னு விளங்கிட்டு கேக் வெட்ட வர டைம் போகுது. அதால அவங்களை அங்கேயே விட்டுட்டு மாமாவை பிக்கப் பண்ணிட்டு நான் வீட்டை வந்துட்டேன். கொஞ்ச நேரத்தால அவங்களும் வந்துட்டாங்க. அப்படியே கேக் கட்டிங் போச்சு. கேக் கட் பண்ணி முடிய சோட்டிஸ் சாப்பிடுற நேரம். இந்த இடம் தான் நீங்க எல்லாரும் முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு நேரம். 30 நாள்ல 6 பேக் எடுக்க போறவர் கையில வடையோட இருக்கிறார். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாமாண்ட டேலண்ட்க்கு எல்லாரும் தயாராக இருங்கள். அப்புறம் என்ன, நாளைக்கு பார்ப்போம்.